என் பேர் தன்ராஜுங்க. வடவதூர் கிராமம், கிணத்துக்கடவு வட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். நான் 25 வருஷமாக விவசாயத்தில் இருக்கிறேன். நான் வந்து பிஎஸ்சி பாட்னி படிச்சிருக்கிறேன். ஏன்னா இந்த விவசாயத்தை வந்து ஏன் நான் இவ்வளோ தான் ஆர்வமாக எடுத்துக்கிறேன்னு சொன்னால், ஆர்கானிக் வந்து இருந்தால் நல்ல ஒரு விளைச்சல் கெடுக்கிறதுனால, அந்த ஆர்கானிக் வந்து மக்களுக்கு எந்த தீமையும் வராமல் இருக்கிறதுக்காக, எந்த நோய் நொடியும் வராமல் இருக்கிறதுக்காக ஆர்கானிக்கில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து செய்யலாம்னு சொல்லி தான் நம்ம இதைய முன்னேற்பாடாக எடுத்து செஞ்சுட்ருக்கிறோம். இப்போ தான் நான் வந்து ஒரு 5-6 வருஷமாக ஆர்கானிக்கில் அதிகமாக ஈடுபட்டுருக்கிறேன். ஆனால் இப்போ 25 வருஷமாக இந்த விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இந்த விவசாயத்தில் வந்து பருத்தி, தக்காளி, தென்னை, வாழை 4 பயிர் வந்து பயிரிட்டுருக்குறோம். அதுபோக வந்து கால்நடைகளை வந்து ஒரு 5-6 மாடு வச்சு நாங்கள் வந்து இது தனியார் துறைக்கு வந்து பால் உற்பத்தி செய்து கொடுத்துட்ருக்குறோம். இந்த இது வந்து விவசாயத்தினால் வந்துன்னா நம்ம மக்களுக்கு வந்து அதிகமான பயனடைகிறதுனால இது வந்து நம்ம முன்னேற்பாடாக எடுத்து நடத்திட்டுருக்கோம். ஏன்னா மக்களுக்கு அதிகமான தேவை வந்து உணவு, உடை, இருப்பிடம். இந்த இதில் வந்து உணவு வந்து நம்மளுக்கு மெயினாக இருக்கிறதுனால அந்த உணவு பற்றாக்குறை தீர்க்கிறதுக்கு இது ஒரு நம்மளுடைய இதை, ஏன்னா நம்ம வேலைக்கு போகலான்னு இருந்தும் நம்மளுடைய தொழிலை நம்மளே செய்யலான்னு சொல்லி தான் இந்த விவசாயத்தை வந்து நம்ம முன்னேற்பாடாக எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். அதில் வந்து ஆர்கானிக் வந்து இப்போ இந்த 5-6 வருஷமாக வந்து நம்மளுக்கு வந்து விருப்பம் இருந்ததுனால தான் ஆர்கானிக்கில் இறங்கி வேலை செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு இது பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டாக வந்து தென்னைக்கு வந்து சொன்னாங்க, நம்மளுடைய இதே வந்து மாட்டுச்சாணம் இருக்கிறதுனால அதை யூஸ் படுத்தி நம்மளுக்கு வந்து மாட்டுச்சாணத்தை 6 மாதத்துக்கு ஒரு தடவை மாட்டுச்சாணம் ஒரு மரத்துக்கு ஒரு 25 கிலோ அந்த லெவலில் போட்டு அது கூட வந்து நம்ம இதில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக கொடுக்குறேன் ட்ரைகோடர்மா, பாஸ்போ பாக்டீரியா, அந்த இதையெல்லாம் வந்து யூஸ் படுத்தணும்னா நம்ம அந்த உயிர் உரங்கள் இருப்பதுனால நம்ம எந்த ஒரு அதிகமான உரங்கள் வந்து நம்ம இன்ஆர்கானிக் இதை வந்து தேவைப்படுத்த வேண்டியதில்லை. ஏன்னா ஆர்கானிக் இருந்தால் நம்மளுக்கு உடல் நலத்துக்கு நல்லதும் கூட, எந்த புழு இதுகளும் வராது. அந்த ஒரு பிரச்சனை. வெள்ளை தாக்காமல் இருக்கிற இந்த இது வேப்பெண்ணெய் இருக்கு இல்லைங்க, அதை யூஸ் படுத்துறதுனால அந்த வெள்ளையும் வந்து அந்த தென்னை வந்து அதிகமாக பாதிக்கப்படுறதில்லை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் அதிகமாக பாதிக்கப்படுறது எப்போன்னா நிறைய சம்மராக இருக்கிற, அதாவது அதிகமான வெயில் உள்ள நேரத்தில் அதிகமான வெள்ளை வந்து உற்பத்தி ஆகிறதுனால அப்போ வந்து தென்னை வந்து அதிகமாக பாதிக்கப்படுது. ஆனால் அதுக்கு வந்து என்னென்னா ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு முறைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து எல்லாரும் சேர்ந்து பயன்படுத்தணும். அப்போ வந்து அதை வந்து ஓரளவுக்கு நல்லா கட்டுப்படுத்தலாம். என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சுற்றி உள்ள நம்ம போகிற விவசாயிகளுக்கு வந்து சொல்லி நம்ம என்ன அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி விழிப்புணர்ச்சி கொடுக்குறதுக்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்தும் அப்புறம் நம்மளுடைய தனியார் துறை இவங்க உரக்கம்பெனிக்காரங்க அந்த மாதிரி வந்து இது பண்ணுறாங்க, நாங்கள் விழிப்புணர்வு கொடுக்குறதுக்காக வந்து செய்கிறாங்க. இருந்தாலும் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேருந்து வந்து மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 15 நாளைக்கு ஒரு தடவையோ வந்து விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நம்ம மக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து நான் வந்து முன்னேற்பாடாக எடுத்து நம்ம சுற்று வட்டாரத்தில் நம்மளுடைய விவசாயத்தில் நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கிறேன். இதில் வந்து பருத்தி வந்து முதலாக செஞ்சுட்டு இருந்தேன். அந்த பருத்தி வந்து என்னென்னா மத்திய பருத்தி ஆராய்ச்சி நிலையம் மூலமாக நம்மளுக்கு வந்து விதையெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்ககிட்ட இருந்து எல்லா இது ஆர்கானிக் இதில் எல்லாமே என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்லி அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நம்ம வந்து அந்த பருத்தி விளைவிக்கிறதுக்கு வந்து மக்கள் வந்து அதிகமாக வந்து விருப்பப்படலை. ஏன்னா இங்கே வந்து பருத்தி எடுக்கிறதுக்கு எல்லா இதுவும் முடிஞ்ச வரைக்கும் பருத்தி வந்து அறுவடை செய்கிறப்போ நம்ம ஆட்கள் பற்றாக்குறை ஆகிறதுனால அந்த பருத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாண்ட பருத்தி வந்து 100 ஏக்கர் இங்கே பயன்படுத்திகிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஒரு 25 ஏக்கர் தான் இருக்குது. ஏன்னா பருத்தி எடுக்கிற கூலி வந்து ரொம்ப அதிகம். ஆனால் நம்ம விளைவிக்கிறனுடைய இது வந்து அதனுடைய காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கிற கூலி வந்து அதை விட அதிகமாக இருக்கிறதுனால அந்த பருத்தி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டாங்க. அதுக்கு என்னென்னா நம்ம இப்போ தான் இயந்திரமயமாக்கப்பட்டதுனால களை எடுக்கிறதுக்கு இயந்திரத்தை யூஸ் படுறதுனால கொஞ்சம் பரவாயில்ல. அது அப்புறம் நம்மளுடைய இது உரம் வைக்கிறதுக்கு வந்து நம்ம ஆட்களுடைய வச்சு பண்ணிக்கலாம். ஏன்னா 4 அடிக்கு 2 அடி பார் ஓட்டி அதை வந்து பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மிஷினை வச்சு யூஸ் படுத்துறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஆள் பற்றாக்குறையை கம்மி பண்ணிக்கலாம். அதனால் என்னென்னா அப்புறம் அதுக்கு வந்து தேவையான அதிகமான மருந்து தேவையில்லாதனால அந்த பருத்தினுடைய விளைச்சலுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல விளைச்சல் கொடுக்குறது. ஏன்னா ஒரு ஏக்கருக்கு அதாவது வந்து நீர் பாய்ச்சக்கூடியது சொட்டு நீர் பாசனத்தில் 14 குண்டால் எடுத்து நான் வந்து 2014-15 வந்து இந்தியாவில் 12 பேர்த்த செலக்ஷன் பண்ணாங்க. அதில் நானும் ஒருத்தன். நான் வந்து டெல்லி போய் பெஸ்ட் ஃபார்மர் அவார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு வந்து எனக்கு மத்திய பருத்தி ஆராய்ச்சிகளும் மிகவும் நம்மளுக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஏற்பாடுனால தான் நான் இந்த அளவுக்கு பண்ணேன். ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு செலவு ஆட்களுடைய செலவை கூலி ஆட்களுடைய செலவை குறைக்கிறதுக்காக வந்து இன்டர் கிராப்னு சொல்லிட்டு பீட்ரூட்டு, முள்ளங்கி, கொத்தமல்லி,
இது எல்லாமே வந்து 2 பருத்தி பார்க்கு இடையில போட்டு அது ஒரு நம்மளுக்கு வந்து அடிஷ்னல் இன்கம்மாக வர்ற மாதிரி. அது வந்து என்னென்னா அந்த 60லேருந்து 65 நாளில் வந்து பருத்தி மேலே வர்றதுக்குள்ளே அதனுடைய அறுவடை முடிஞ்சிடும். அப்புறம் எப்பவும் போல் வந்து நம்ம பவர் டில்லர் வச்சு மண் அணைச்சி இது பண்ணிக்கலாம். அப்போ அது வந்து என்னென்னா அதனுடைய அறுவடை காலம் வந்து 120லேருந்து 170 நாள் அதுக்குள்ளே அறுவடை பண்ணிக்கலாம். அந்த 60 நாளுக்குள்ளே வந்து இந்த இன்டர் கிராப் இதுலையில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து அது ஒரு அடிஷ்னலாக இருக்கிறதுனால அந்த மக்களுக்கு வந்து நம்மளுக்கு பாதி ஆட்பற்றாக்குறையினுடைய கூலி செலவு வந்து அது கட் பண்ணிக்கும். அதனால் வந்து அந்த இது பண்ணுறதுனால பருத்தி வந்து நம்ம கொஞ்சம் முன்னேற்பாடாக வந்து 15 வருஷமாக செஞ்சுட்ருக்கிறேன். பருத்தியில் வந்து நல்ல ஈல்டு கிடைச்சதுனால தான் நம்மளுக்கு அவார்டு கிடைச்சிது. அது வந்து எல்லோரும் பயன்படுத்தினா அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது தென்னைக்கு நம்ம வந்து அடுத்தபடியாக ஆர்கானிக்கில் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். தென்னை வந்து நான் ஒரு 3 ஏக்கர் தென்னை பயிர் செஞ்சுட்ருக்கிறேன். இதில் வந்து என்னென்னா நாங்களே எங்களுடைய ஒரு 35 வருஷத்துக்கு மேலே ஆனால் தென்னை மரத்துலேருந்து நெத்து எடுத்து நாங்களே சொந்தமாக இதில் நெத்து தென்னம்பிள்ளைகள் எடுத்து நம்மளே போட்டு பயிரிட்டு செஞ்சுட்ருக்குறோம். ஏன்னா நெட்டை குட்டை இதனுடைய நம்மளுடைய இந்த வெரைட்டியோட இது எப்படின்னா அவங்களுக்கு வந்து காய்ப்பும் நல்லாயிருக்கும், நீண்டு காய்ச்சும். ஏன்னா இது வந்து ஒரு 100 வருஷமாக காய்க்கிற ஒரு இது உண்டு. இதனால் என்னென்னா நம்மளுக்கு ஒரு பலன் அதிகமான வந்து நோய் தாக்குதல் கம்மியாக இருக்குது இதில். ஏன்னா நம்ம வீரியமுள்ள இதுகளையெல்லாம் கொண்டு வந்து போட்டோம்னா 50 வருஷத்துலேயே காய்ச்சிரும். ஆனால் அதனுடைய தாக்குதல் வந்து அதிகம். ஏன்னா உங்களுக்கு வெள்ளை இந்த ஈரியோபைட்டு அது இதுன்னு சொல்லி நிறைய நோய் கிருமிகள் வர்றதுனால அதுக்கு அதிகமாக தாக்கக்கூடியது அந்த வீரியமுள்ள தென்னம்பிள்ளையில் தான் அதிகமாக தாக்குது. அதனால் என்னென்னா இப்போ நெட்டைக்குட்டை எடுத்து பயன்படுத்துறதுனால ஒரு 100 வருஷமாக கண்டினியூவாக காய்ச்சிட்ருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நான் வந்து உரமெல்லாம் எதுவும் பயன்படுத்துறது கிடையாது. மாட்டு சாணம் அது கூட வந்து பாஸ்போ பாக்டீரியா இது ட்ரைகோட்ரோமா விரிடி இதுதான் வந்து வருஷத்துக்கு 2 தடவை யூஸ் படுத்துகிறோம். சொட்டு நீர் பாசனம் தான். அதில் வந்து பஞ்சகவியை யூஸ் படுத்துறதுனால அதுலேயே சொட்டு நீர் பாசனத்துலேயே கொடுத்துட்றோம். அதுவும் வந்து நம்மளுடைய மரத்துக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான இது வந்து நம்ம உரத்தை கொடுக்க நம்மளுக்கு வந்து அடுத்த நிறைய பூச்சி தாக்குதல் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆர்கானிக்கில் இருக்கிற பார்த்தீங்கன்னா அதிகமான பூச்சி தாக்குதல் வந்து கம்மி. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்க இப்போ நம்ம தோட்டத்தையே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எந்த உழவோ எதுவுமே ஓட்டலை. அந்த இலையை அந்த சோகெல்லாம் விழுந்தாலும் அப்படியே இருக்கும். ஏன்னா அப்போ தான் மண்புழுவெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகும், நம்மளுடைய மண்ணுடைய வளம் வந்து கெடாது. ஏன்னா அந்த மண்புழு வந்து ஒரு நாளைக்கு எத்தனையோ தடவை கீழே போய் மேலே வர்றதுனால அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணுடைய வளம் வந்து நல்லபடியாக புதன்னு இருக்கும். அந்த இது இருந்ததுன்னா வேர்கள் வந்து நல்லா அதிகமாக வந்து போகிறதுக்கு வந்து சௌரியமாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு மரத்தினுடைய இது வந்து சோகு எங்கே இதாகுதோ அந்த இடத்துல அதனுடைய உண்மையான வேர் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகமான பேர் வந்து உழவு ஓட்டி அந்த இடத்துல இருக்கிற இதையும் இது களைக்கொல்லி மருந்து அடிச்சிருவாங்க. அதெல்லாம் பயன்படுத்துறதுனால அந்த மரத்துக்கு தேவையான சத்துக்களோ அந்த மண்புழு எல்லாமே செத்து போயிடும். அதை பயன்படுத்தாமல் இருக்கிற இது நம்ம வந்து ஆர்கானிக்கில் இருக்கு. ஆனால் தோட்டத்தை பார்த்தீங்கன்னா பூரா களைக்கொல்லி அடிக்காத காடு எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் அது வந்து என்னென்னா நம்மளுக்கு அது ஒரு மரத்துக்கு வந்து அதிகமான உரப்பற்றாக்குறையும் கூட அது நிவர்த்திப்படுத்துது. ஏன்னா சில செடிகள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து எருக்கஞ்செடி இருக்குது. அந்த எருக்கஞ்செடி வந்து நம்ம ஒரு மரத்துக்கடி வெட்டி போட்டோம்னா போரானுடைய பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணுதுங்கிறாங்க. ஏன்னா அந்த ஒல்லிக்காய் வராமல் இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து அந்த எருக்கஞ்செடி சாதாரண எருக்கஞ்செடி வந்து நம்ம அதை யூஸ் படுத்தினா இந்த ஒல்லிக்காய் வராதுன்னு சொல்லி அந்த இது யூஸ் படுத்திருக்கோம். இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஆர்கானிக் மூலியமாக செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு மீட்டிங் எடுத்து சொன்னதுனால இதையெல்லாம் நாங்கள் நேரடியாக பயன்படுத்திட்டு இருக்கிறேன். அந்த இது வந்து இந்த தென்னை மரத்தினால் வந்து நம்மளுக்கு பயன்பாடு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது நம்ம தென்னை மரத்தினுடைய காயை வந்து இங்கேயே நேரடியாக வந்து கொள்முதல் செய்யறதுக்காக வேண்டி ஆர்கானிக்ங்கிறதுனால கொள்முதல் செய்யறதுக்காக ஒரு சில பேர்த்த சொல்லி வச்சுருக்கிறேன் வரேன் இருக்கிறாங்க. என்ன மற்ற காயை விட இந்த காய் வந்து ஒரு 5 ரூபா அதிகமாக கிடைக்கும். ஏன்னா நம்மளுக்கு இன்னும் வந்து அதிகமான ஆர்கானிக் வந்து இது மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான பேர் இன்னும் கிடைக்கல. அதை வந்து பயன்படுத்திட்டோம்னா இன்ஆர்கானிக்கில் செய்கிற அந்த தேங்காயை விட ஆர்கானிக்கில் செய்கிறது வந்து எல்லாமே ரேட் அதிகம். அட்லீஸ்ட் ஒரு 25 ரூபாயாவது அதிகமாக கிடைக்கும். ஏன்னா சாதாரண வாழைக்காயிலிருந்து பப்பாளிலிருந்து எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வந்து அதிகமான வருமானத்தை கொடுக்கறது வந்து ஆர்கானிக். இது அந்த ஆர்கானிக் பயன்படுத்தினா நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது, மக்களுக்கு நல்லது, சுற்று வட்டாரத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாழை வந்து இந்த 3 வருஷமாக பயன்படுத்திட்டு இருக்கிறேன். இந்த வாழை வந்து 12 மாதத்துலேருந்து 13 மாதத்துக்குள்ளே அறுவடைக்கு வரும். இது குண்டால் நேந்திரன்னு இதை பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இது நல்ல கண்ணுகளாக தேர்ந்தெடுத்து அந்த கண்ணை வந்து விரிடி மற்ற ஏதாவது இது உயிரூரங்கள் இருக்குமில்ல அதில் வந்து டிப் பண்ணி எடுத்துட்டோம்னா அது வந்து அந்த அழுகலெல்லாம் வராது. அந்த டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 1.5 அடி ஆழத்துக்கு ஒரு கொத்தி அதில் வந்து
7க்கு 7 இந்த குவிண்டால் வந்து 7க்கு 7 அந்த 2 வாழையோட டிஸ்டன்ஸ் வந்து 7க்கு 7 இந்த பக்கம் சைடில் 7 இருக்கணும், அந்த பக்கம் சைடில் 7 இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் தாரும் வந்து அதிகமான சீப்பு விடும், நல்ல வெயிட் வரும். ஏன்னா அந்த வெயிட் இருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து நல்ல விலை. அதனாலன்னா அந்த மாதிரி கன்றுகளாக நல்ல கன்றுகளாக தேர்ந்தெடுத்து அதை வந்து விருடி போன்ற இதில் வந்து டிப் பண்ணி இந்த 1.5 அடி ஆழத்தில் வந்து கீழே குழி பண்ணி அதில் போட்டு இது பண்ணிட்டோம்னா ஒரு 25-30 நாளில் வந்து நம்ம மக்கிய தொழு உரம் வந்து வேணாலும் கொடுக்கலாம். இல்லை இந்த இது கோழி எருவும் கொடுக்கலாம். ஏன்னா அதை வந்து நம்ம ஈல்டு அதிகப்படுத்துறதுக்கு இது ஒரு பெரிய ஒரு சான்ஸு. ரெண்டாவது என்னென்னா இதில் அதிகமான மருந்துகளை இதுக்கே எதுவும் தேவையில்லை. ஏன்னா எந்த ஒரு பாதிப்பும் அதிகமாக வர்றதில்லை இந்த இதனால். ஆனால் மற்ற இதில் வந்து இன்ஆர்கானிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்டு துளைப்பான் இதெல்லாம் வரதுனால அப்புறம் அழுகலும் வந்து அதிகமாக வந்ததுன்னா இந்த வாழைக்கு வந்து பாதி நல்ல கரெக்டாக கொலை தள்ளுற நேரத்துக்கு விழுந்துருது. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா இது வந்து நம்ம அந்த மருந்து அடிச்சே ஆகணுங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறோம். அதுக்காக வேண்டி இப்போ இந்த ஆர்கானிக் இதில் போனோம்னா நம்ம முதலே வந்து அதை கட்டுப்படுத்திக்கலாம். அந்த கட்டுப்படுத்தினால என்னென்னா இந்த 12-13 மாதத்தில் வந்து நல்ல ஈல்டு கிடைக்குது, நம்மளுக்கு வந்து நல்ல விலை கிடைக்குது. ஏன்னா ஆர்கானிக் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. நம்ம நஞ்சுண்டாவரம் அந்த சைடில் வந்து என்னென்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் நம்மளுடைய மனித கழிவை யூஸ் படுத்தி பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செவ்வாழை பழம் வந்து குறைஞ்சது வந்து ஒரு 150 கிராம் 200 கிராம் லெவலில் பெரிய லெவலில் சைஸ் வந்துருச்சு. ஏன்னா அது வந்து நல்ல சத்து வந்து மனித கழிவுலேயே வருதுன்னா அப்புறம் மாட்டுச்சாணம் இந்த இதுலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான இதுக்கு நல்லா கொடுக்குறது. ஏன்னா இதுக்கு வந்து அதிகமாக நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, நம்மளை பாதிக்கப்படக்கூடியது இல்லை. அதனால் என்ன மாட்டுச்சாணத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. அது வந்து என்ன ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டாலே போதும். ஏன்னா 12 மாதம் இது காய்க்கிறது. ரெண்டாவது இது மறுதளவும் உள்ளாம். ஏன்னா அதுக்கு இன்னொரு வருஷத்தில் 12 மறுபடியும் ஒரு 12 மாதம் நம்மளுக்கு இது பண்ணோம்னா 2 இதையும் வந்து எடுத்துகிட்டு அப்புறம் வேணாலும் இது அழிச்சிக்கலாம். ஏன்னா இது வந்து 2 ஈல்டு கொடுக்குறது 2-2.5 வருஷம் ஆயிரும். ஆனால் அந்த அளவுக்கு வந்து 7க்கு 7 அவங்களுடைய டிஸ்டன்ஸ் இருக்கணும் ஒவ்வொரு வாழைக்கும். அப்போ இருந்ததுன்னு என்னென்னா தார் வந்து நல்ல ஒரு 30 கிலோ லெவலில் வரும். 30 கிலோ வந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிலோ வந்து 45 ரூபாயிலேருந்து 55 ரூபாயில் போகுது. ஏன்னா இது சிப்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் படுத்துகிறாங்க. இதனுடைய இந்த வெரைட்டி குவிண்டால் நேந்திரல் வந்து நான் பயன்படுத்தி இருக்கிறது வந்து நம்மளுக்கு கேரளாவிலேருந்து வந்து நேரடியாக வந்து இங்கேயே தோட்டத்துலேயே எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வாழைக்கு ஒரே ஒரு தாருக்கு வந்து 1.5 கிலோ அந்த தாருடைய அந்த தண்டு வெயிட்டுக்காக வேண்டி கழிப்பு செய்கிறாங்க. மற்ற எல்லாமே வந்து அப்படியே அமௌண்ட்டு வந்து 45 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் நம்மளுடைய குவாலிட்டி பொறுத்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்றாங்க. அப்போவே வந்து கொடுத்துறதுனால நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு வருமானம் தரக்கூடியது. விவசாயத்துக்கு இணையாக வந்து உங்களுக்கு கால்நடை கூட இருந்ததுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும். ஏன்னா அது வந்து நம்ம கால்நடையில் வந்து எது சாணத்துக்கு மட்டும் பயன்படுத்தாமல் பால் உற்பத்திக்கும் பயன்படுத்தணும்னா அது வந்து நம்மளுக்கு என்னென்னா நம்மளுடைய தேவையும் பூர்த்தி பண்ணிக்கும். பால் வந்து நம்ம இப்போது பொதுமக்களுக்கு கொடுத்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரேட் கிடைக்கிது. ஏன்னா இங்கேயே வந்து நம்ம 15 வருஷமாக நம்ம தனியார் துறை மூலயமா இங்கே பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அவங்களே வந்து பாலை உற்பத்தி பண்ணி கொடுத்து அவங்களுக்கு உண்டான விலையை வந்து நாங்களே இங்கேயே மிஷின் கொடுத்துட்றாங்க. அதை வந்து மிஷின்லேயே வந்து என்னென்னா எவ்வளோ ஃபேட்டு எஸ்என்எஃப் எல்லாம் வந்து அதுக்கு உண்டான இது அமௌண்ட் வந்துடுது. அந்த அமௌண்ட்டை வந்து அப்படியே வாரத்துக்கு ஒரு தடவை நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அவங்கவுங்க அக்கௌண்ட்டில் போட்டதுனால எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லாமல் வந்து அமௌண்ட் கிடச்சிட்டு இருக்கிறதுனால அந்த அடிஷ்னல் இன்கம் வந்து என்னென்னா இந்த விவசாயத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், நம்மளுடைய குடும்ப செலவுக்கும் போய்க்கும். நம்மளுக்கு பால் தயிர் எல்லாமே வந்து நம்ம சொந்த இதுலேயே எடுத்துக்கிறதுனால அதுவும் வந்து நம்மளுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ பரவாயில்ல. அதே மாதிரி நல்ல ஒரு திடகாத்திரமான நல்ல ஜெர்சி போன்ற நல்ல வீரியமுள்ள மாடுகளை யூஸ் படுத்துறதுனால என்னென்னா பாலுடைய தரமும் நல்லா இருக்குது. அப்புறம் நம்ம கண்ணுகளும் வந்து அதை பயன்படுத்துறது வந்து பூச்சி மருந்து இது எல்லாமே வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மருந்தெல்லாம் கொடுத்து செனை ஊசி போடுறது வந்து 15 மாதத்துக்கு மேலே கரெக்டான கண்ணுக்குட்டி வளர்ந்த கண்ணுக்குட்டிகள் 15 மாதம் மேலே போட்டானா கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை கண்ணுக்குட்டி ஊசி போட்டால் அழகாக செனை நின்றுக்கும். அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறது இருந்துன்னா நம்மளுக்கு வந்து கடைசி 7 மாதம் வேலை கறக்கலாம். செனையானதும் அந்த 7 மாதம் பின்னாடி இது பண்ணிங்கன்னா அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 9ஆவது மாதம் வந்து அப்போ தான் வந்து பால் கூடி வரும். அந்த 2 மாதம் கேப் இருந்தாலே போதும். மறுபடியும் வந்து அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி கற்றும் அப்போ வந்து நம்ம சனி ஊசி போட்டு அதை நிறுத்திட்டோம்னா அது ஒரு கண்டினியூஸான இது அது கரெக்டாக பார்த்துட்டு இருந்தோம்னா அதுவும் வந்து நம்மளுக்கு வந்து இந்த விவசாயத்தில் ஒரு அடிஷ்னல் இன்கம் கிடைக்கும். ஏன்னா நம்ம விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்காமல் இதுவும் வந்து ஏன்னா எல்லா நாளும் வந்து அது கண்டினியூவாக கொடுத்துட்ருக்கும். இது வந்து வருஷம் 360 நாள் ஒரு 5 மாடு இருந்ததுன்னா ஒரு 3 மாடு வந்து கறந்துட்டுருக்கும், 2 மாடு செனை, மறுபடியும் வந்து அந்த 2 மாடு செனையாகும் போது மறுபடியும் இன்னொரு 2 மாடு வந்து கண்டு போட்டு இப்படியே கண்டினியூவாக இருக்கும்போது நம்மளுக்கு பால் பற்றாக்குறையும் வராது. நம்மளுக்கு அமௌண்ட்டும் வந்து
யாரோட தேவையை எதிர்பார்க்காம நம்மளுடைய தேவையை நம்மளே பூர்த்தி பண்ணிக்கலாம். அதனால் அந்த கால்நடை பராமரிப்பையும் வந்து நம்மளே பயன்படுத்தணும்னா விவசாயத்துக்கு கூட இது ஒரு அடிஷனல் இன்கம் கிடைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். விவசாயத்தில் அடுத்தது வந்து தக்காளியும் சேர்ந்து பயிரிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு வருஷ பயிர் மாதிரி தான். ஏன்னா நல்லா வீரிய ஒட்டுரக தக்காளி தான் பயன்படுத்துகிறோம். ஏன்னா அதிகமான ஈல்டு கிடைக்கணும். ஆனால் அப்போ தான் வந்து நம்மளுக்கு இப்போ முதல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டியை யூஸ் படுத்திட்டு இருக்கும்போது என்னென்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு 10லேருந்து 12 குண்டால் 12 குண்டால் கிடைக்கிறக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி இல்லை, 20 டன்னேஜ் வருது. 20லேருந்து 50 டன்னேஜ் வரையில் வந்து ஒரு ஏக்கருக்கு கிடைக்குது. ஏன்னா இது வந்து வீரிய ஒட்டுரக தக்காளி எடுக்கிறதுனால தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் பயன்பாடு இருக்குது. அதுக்கு வந்து நல்லா அருமையான உழவு போட்டு தொழு உரம் வந்து எவ்வளோ நம்மளுக்கு ஒரு 8லேருந்து 10 டிராக்டர் ஒரு ஏக்கருக்கு போட்டு அது கூட வந்து நம்ம இந்த பாஸ்போபாக்டீரியா இது விரிடி இதுகளெல்லாம் யூஸ் படுத்திட்டோம்னா நம்மளுக்கு தக்காளிக்கு மெயினான காரணம் என்னென்னா இந்த விரிடி வந்து அந்த நுண்புழு வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு கோட்டிங் மாதிரி வந்து ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணிட்டோம்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா நாற்று நடாக்கு முன்னாடியே உழவுலேயே போட்டு விட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அது வந்து நம்மளுக்கு நாற்று நடும்போது வந்து ஒரு இதாக கோட்டிங் மாதிரி பிடிச்சிக்கும். அந்த நுண்புழு வந்து நம்மளை எதுவுமே வந்து அது வேர்ப்புழு அழுகல் வராமல் பாதுகாக்கக்கூடியது அந்த விரிடி. அந்த இது வந்து ஒன்றா நாற்று நடும்போதும் வந்து அந்த விரிடி வந்து நனைச்சிட்டு டிப் பண்ணி நட்டுறலாம். அந்த நாற்று வந்து எப்படின்னா ஒரு பாருக்கு பார் இடைவெளி வந்து 4 அடி, ஒரு நாற்றுக்கு நாற்று இடைவெளி வந்து 1.25 அடி. இந்த மாதிரி லெவலில் ஏக்கராவுக்கு 6000லேருந்து 8000 செடி நட்டணும்னால் 20லேருந்து 50 டன்னேஜ் வரையில் எடுக்கலாம் தக்காளி. நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு தக்காளியுடைய டிப்பர் வந்து 13 கிலோ. அது வந்து என்னென்னா நல்ல அருமையான சீசனில் கிடைச்சிதுன்னா தீபாவளி டைமில் கிடைக்கும் போது 300லேருந்து 500 ரூபாயில் கிடைக்குது. அதனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து முதல் செடி வந்து கொண்டு வந்து செடி வந்து ஒரு 5.5 அடிக்கு லெவல் இந்த மாதிரி குச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி குச்சியில் வந்து ஒரு 6 அடி குச்சி 7 அடி குச்சி பாருக்கு ஒவ்வொரு பாருக்கு வந்து ஒரு 5 அடி லெவலில் கட்டி நிறுத்திட்டு ஒரு 5.5 அடி 6 அடி லெவலில் வந்து கம்பி இழுக்கணும். அந்த கம்பி இழுத்துட்டு அந்த கம்பியில் வந்து இந்த செடி வந்து கீழே இருக்காமல் எடுத்து தூக்கி கட்டிட்டோம்னா டொயினை வச்சு கட்டிட்டோம்னா மழை காலத்துலேயும் அந்த அழுகல் வராது. அதிகமான வெயில் காலத்துலேயும் கீழே பட்டுதுன்னா அந்த தக்காளியெல்லாம் வெந்துடும். அப்போ என்ன ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்சல் சர்வீஸுக்கு வந்து இந்த தக்காளி வந்து எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இதுக்காக இந்த கம்பி குச்சி கொண்டு வந்து நட்டிட்டோம்னால் வந்து மருத்தாம்பு வந்தாலும் மழையே அதிகமாக பெஞ்சாலும் அந்த இதை வந்து தாங்கி வளரக்கூடிய உள்ள வீரியமான தக்காளியில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா வெளி மாநிலத்துக்கோ மற்ற எல்லாத்துக்கும் கொண்டு போகிறதுக்கு வந்து இந்த தக்காளி வந்து பயன்பாடாக இருக்குது. ரெண்டாவது இந்த தக்காளி வந்து நம்ம சைடில் இந்த கம்பி குச்சி நட்டி எடுக்கிறதுனால அழுகல் வரதில்லை. இந்த வெயில் காலத்தில் வந்து கீழே பட்டுதுன்னா வெம்பல் மாதிரி விழுந்து வராமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த கம்பி குச்சி யூஸ் படுத்தணும்னா அதிகமான விலை கிடைக்குது. நல்ல வெரைட்டி என்னென்னா இந்த சாகோ அந்த மாதிரி வெரைட்டியில் இது பண்ணி நாட்டு தக்காளியில் வந்து சாகோ அது நல்ல வெரைட்டியாக இருக்குது. அதே மாதிரி ஹைப்ரிட் தக்காளியில் நிறைய வெரைட்டி வந்திருக்குது. நம்ம எதை சூஸ் பண்ணி நல்ல அதாவது வந்து வெளி மாநிலத்துக்கு 2-3 நாளைக்கு தாங்கக்கூடிய லெவலில் இருக்கிற வெரைட்டியாக பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி ட்ரேவை வாங்கிட்டு வந்துட்டு இந்த தென்னை நார் கழிவு இருக்கும் அதை வந்து இதில் இந்த குழியில் போட்டு நம்ம வந்து ஒரு குழிக்கு ஒரு விதையம் நம்ம ஈடுபடுத்திட்டு ஒரு 20 நாள் நம்ம வந்து இந்த நர்சரியில் நம்மளே பாதுகாத்து இதை கொண்டு வந்தோம்னா 20லேருந்து 25வது நாள் எடுத்து நம்ம நட்டிக்கலாம். ஏன்னா வந்து நாற்ற வளர்ச்சியிலேருந்து நம்ம இந்த இது ஸ்ப்ரிங்க்லர் மூலிமா தண்ணி இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம அந்த பூவாளி மூலியமாகவும் இது பண்ணாலே போதும். 20 நாள் இது பாதுகாத்து வச்சுருந்தா நல்ல நாற்று வளர்ந்துடும். இதை எடுத்து நட்டும்போது வந்து நல்ல வீரியத்துடன் வளரும். ஏன்னா நம்ம வந்து மேட்டு பாத்தி அமைத்து வளர்க்கிறத விட இந்த மாதிரி ஒரு ட்ரேவில் வளர்த்தோம்னா செடியும் வந்து நல்லா இருக்குது. இவ்வளோ பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து செடியும் நல்லா இருக்குது, வீரியமாகவும் இருக்குது. இந்த மாதிரி கொண்டு போய் அதே அந்த மண்ணோடவே சேர்ந்து நட்டிட்டோம்னா சப்போஸ் வந்து ஒரு 4 நாள் 5 நாள் தண்ணியே நீங்கள் இது பண்ணலைன்னா தாங்கி வளரக்கூடிய இது வந்து இந்த தேங்காய் நார் தென்னை நார் கழிவு சத்தில் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வந்து ட்ரே வாங்கி பயன்படுத்துங்க. இந்த இது வந்து நல்லாயிருக்கும். அப்போ இந்த 4 அடிக்கு இந்த 4 அடி பாரில் வந்து ஒரு பாரில் வந்து என்னென்னா நாற்றுக்கு நாற்று என்னென்னா ஒரு 5 அடி லெவலில் குச்சி நட்டி கம்பி இழுத்து டொயினை தூக்கி கட்டியாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான வந்து ஒரு குடும்பத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருந்தாலே போதும். ஒரு நாளைக்கு 50லேருந்து 60 பேர் எடுக்கலாம். 2 பேர் நைட்டில் வந்து அதை அடிக்கலாம். காலையில் மார்க்கெட்டிங் கொண்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா அந்த இது நம்ம வந்து அதிகமான வந்து ஆட்செலவு வந்து இதில் தேவையில்லை. ஏன்னா முதல் கட்டுறக்கும் களை எடுக்கிறதுக்கும் வந்து நம்மளுக்கு இந்த பவர் டில்லர் வச்சு யூஸ் படுத்திட்டோம்னா களை எடுக்கிறதுக்கும் பிரச்சனை இல்லை. செடி கட்டுறக்கு மட்டும் நம்ம ஆட்கூலி பயன்படுத்துகிறோம். அதுக்கு மட்டும் செலவு தான். மற்ற எல்லாமே சொந்த இதுலேயே 1 ஏக்கர் இருந்ததுன்னா நம்மளுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை இருந்தாலே போதும். கண்டினியூஸாக 4 மாதம் இதை வந்து யூஸ் படுத்திக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஒரு
அதிகமான தோட்டக்கலை துறையிலேருந்து இது வந்து நம்மளுக்கு வந்து அதிகமான ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஏன்னா இப்போ இந்த கால்நடைக்கு முன்னாடியே வந்து இது வந்து நல்ல விசுவாசம். ஏன்னா இது லாட்ரி மாதிரி நம்ம அந்த டைமுக்கு நல்ல விளைச்சல் கிடச்சிதுன்னா நம்மளுக்கு ரெண்டாவது அதிகமான விலையும் கிடச்சிதுன்னா பரவாயில்ல. ஒரு தடவை பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பர் 13 கிலோ டிப்பர் 2000 ரூபாய்க்கு கூட விற்றுருக்குது, 200 ரூபாய்க்கும் விற்கிதோ, 25 ரூபாய்க்கும் இருக்குது. ஆனால் என்னென்னா 25 ரூபாய்க்கு விற்கிறேங்க போது எல்லோரும் தக்காளியில் இறக்குறதுனால விலை வீழ்ச்சி ஆகுது. அதே வந்து அந்த சீசன் தெரிஞ்சு நம்ம கரெக்டாக இப்போ ஏன்னா சம்மரில் வர்றதும் கூட இருக்குது. அந்த சம்மரில் எல்லாம் அதிகமான தக்காளி விளைச்சல் கிடைக்காது. அந்த நேரத்துக்கு நம்ம விவசாயம் பண்ணி இந்த தக்காளி கொண்டு வந்தோம்னா அதிகமான விலைக்கு விற்கலாம். அப்போ வந்து 300லேருந்து 500 ரூபா வரையிலும் கூட கிடைக்குது. அப்போ பார்த்திங்கன்னா அதிகமான பேர் வச்சுருக்க மாட்டாங்க. அதை பயன்படுத்தி நம்ம இந்த தக்காளி பயிரிட்டோம்னா நல்ல லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இதுவும் வந்து தோட்டக்கலை துறையில் இது ஒரு வரப்பிரசாதமாக நம்மளுக்கு இருக்குது. அதை எல்லோரும் பயன்படுத்தி வெற்றி பெறணும்னு கேட்டுக்கிறேன்.